अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि योगवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ர இந்திரயாணி நதி தீரத்தில் இருந்து கொண்டு ஞான தேவரின் சமாதியின் அருகிலே அவர்களால் இன்று ஏகாத் பாகவதம் என்ற கிரந்தத்தின் குரு வணக்கம் என்ற பகுதியில் 44 ஸ்லோகங்கள் 43 ஸ்லோகங்கள் முடித்தோம் என்று நினைக்கின்றேன். ஆமாண்ணா 44 தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்று நாம் காண வேண்டியது 44வது ஸ்லோகம். ஞானிகளின் மேல் நமக்கு நம்பிக்கை இருந்தாலே போதும், நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை அவர்களாக மாற்றிவிடும் வல்லமை அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படின்னா அந்த குரு பக்தி அப்படிங்கிறது இல்லைன்னா அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களின் கடைக்கண் பார்வையே உன்னை ஞானியாக்கிவிடும், அவ்வளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட உனக்கு குருபக்தி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படுமே தவிர உனக்கு குருபக்தி இல்லைன்னா, நம்பிக்கை இல்லைன்னா அது சாத்திய. கடந்த 2 ஸ்லோகங்கள்ல அந்த பக்தியின் அவசியத்தை சொல்லி ஏகலைவனின் உதாரணத்துடன் அவனுடைய பக்தி எப்படி இந்த துரோணாச்சாரியாரின் சகல கலைகளையும் பெற்று தந்ததோ அப்படி நீ குரு பக்தியோடு இருந்தால் அவர்களின் ஞானம் உனக்கு தானாகவே வந்தமையும் அப்படிங்கிற உதாரணத்தோட சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக சாஸ்திரத்துல தெய்வ கிருபை, குரு கிருபை, சாஸ்திர கிருபை, அந்தக்கிரண கிருபை என்று 4 வகையாக பிரித்து அடிக்கடி சொல்வதுண்டு. அதில் இந்த 4 கிருபை இல்லாமல் ஒருவனால் ஞானியாக முடியாது என்று சொல்வதுண்டு. ஸோ எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது மீதி 3ம் எப்போதும் மழையென வருஷித்துக் கொண்டிருக்கின்றது. அந்தக்கரணை கிருபை இல்லாமல் போனால் அது அத்தனை மழையும் வீணாக போகிறது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுவதற்காக அவர்களுக்கு சக்தி உண்டு, அவர்கள் நினைத்தால் அக்கணமே உன்னை ஞானியாக்கி விடுவார்கள் என்பதெல்லாம் உண்மை என்றாலும் கூட உனக்கு நம்பிக்கையும் பக்தியும் இல்லை என்று இல்லாது போகுமேயானால் எல்லாம் வீண்பட்டு போகின்றது என்ற விஷயத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி 44 என்ன சொல்கிறார் என்பதை. In them for a moment their speech gains divine power, placing one's head at their feet with total faith brings true realization. கணத்தில் உன்னை ஞானியாக்குவார் என்று நான் சொன்னேன், வாஸ்தவம் தான். ஆனால் அதற்காக நீ ஒன்றை செய்தாக வேண்டும். 2 விஷயமா இங்க சொல்லியிருக்காரு. ஒரு கணம் அவர்களை நம்பினால் கூட, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணிட்டா கூட உன்னுடைய வாக்கு தெய்வீக சக்தியை பெறுகிறது. அப்படின்னா முழுமையான உன் மனம் தெய்வம் என்ன நினைக்குதோ அது நடக்கும்னு அர்த்தம் இல்லையா? அவன் தான் அனைத்தையும் ஆட்டுபவன், அவன் நினைச்சது அவன் தான் எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்கான். இப்ப தெய்வீக சக்தி என்றால் உனக்கு நீ நினைத்ததை சாதிக்கும் சக்தி என்ற அர்த்தம். அது எப்படி? நான் ஞானியை நம்பினா, குருவை நம்பினா எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். டிக்ளரே பண்ணியிருக்கானே ஞானேஸ்வரியில, பகவத்கீதையில கண்ணன், நீ என்னை நம்பினால் அப்படின்னா சரண் புகுந்தா நீ கேட்க வேணாம், உன் மனோ விருத்திகள் அனைத்தையும் நான் பூரணம் செய்து கொடுப்பேன். நீ நினைச்சாலே போதும். ஏன்னா நான் உனக்கு அடிமையாயிட்டேன்றாரு. எனக்கு என்னென்னலாம் சேவை பண்ணணும்னு துடிச்சுட்டு இருக்கேங்கிறாரு. நீ உத்தரவிட்டு அவர் சேவை பண்ண போறதில்லை, நீ நினைச்சாலே போதும், நான் அதை நிறைவேற்றுவேன் என்றெல்லாம் கண்ணன் சொல்லியதை நீங்கள் அடிப்படையாக பார்த்தால் இந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். அப்போ நீ அவரை ஒரு கணம் நம்பினாலே நீ நினைத்ததெல்லாம் ஈடேற்ற பெறுவாய் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, ஒருவேளை முழுசா நம்பிட்டா, முழு நம்பிக்கையுடன் அவர்களின் பாதங்களில் தலை வணங்கினால் உண்மையான ஞானத்தை அக்கணமே பெற்று விடுவாய். அப்படின்னா நீ அவர்களாகவே மாறிவிடுவாய்னு அர்த்தம். சரியா? அப்ப பிரம்மம், மோட்சம், விடுதலை இதெல்லாமே கணத்தில் கிடைக்கும். எப்போதுன்னா நீ அவர்களிடம் சரண் புகுந்த மாத்திரத்திலே கிடைத்து விடுகிறது. அவரை நம்பும் போதே நினைச்சதெல்லாம் நடக்கும். சரணாகதியும் செஞ்சுட்ட அப்படின்னா நீ அவங்களாவே மாறிடுவ.
ஸோ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், நான் சரணாகதி பண்ணா நான் எப்படி ஆவேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் சரணாகதி கூட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சரணாகதியில ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மனம் புத்தி அப்படிங்கறதெல்லாம் அங்க கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு அப்படிங்கிறப்போ நாம அவங்களதான் மாறிடுவோம் அப்படிங்கறத கூட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்புனாலே எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்களப்பா. அப்ப எனக்கு குரு மேலையும் ஞானிகள் மேலையும் தெய்வத்தின் மேலையும் நம்பிக்கையே இல்லையா? நான் நினைச்சது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு தானங்க சொல்லணும். ஏக்நாதர் பொய் சொல்ல மாட்டார்ல. ஏக்நாதர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றார், நீ உன் குருவை நம்பினால் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று. அப்ப நீ அவரை நம்பி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும்ல. நீ சொல்ல வேணாம், எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, நீ கேட்க வேணாம். நீ கேட்காமலே அது நடக்கும், நீ நினைச்சாலே அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் போன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா என் சுதந்திரத்தில் இருக்க விடுங்கப்பா, நான் ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போடுறீங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் நம்பி இருந்தா அவங்க கேட்டு அதை நடத்தணும்னு அவசியம் இல்லை. கேட்காமலே அவங்க நினைச்சதெல்லாம் ஈடேறும், அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அது கேட்டு பெறணும்னு அவசியம் இல்லப்பா. நீ அவங்கள நம்பி இருந்தா, ஒரு கணம் நம்பி இருந்தா கூட all the desires will be fulfilled automatically அப்படின்னு ஏக்நாத் சொல்லியிருக்காரு. சரியா? ஒரு ஞானி சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். அப்ப எனக்கு நடக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ நம்பலையே புரிஞ்சுக்கணும்பா என்று அவர் உணர்த்த வருகிறார். சோ குருவையோ ஞானியையோ நாம் முழுமையாக நம்ப வேண்டும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இனி அடுத்து சரணாகதி எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம், அவராகவே மாறிடுவோம் இல்லையா? ஏன்னா உடல் மனம் புத்தியை நீ அவரிடத்துல ஒப்படைச்ச பிறகு அப்புறம் நீ தனியா எங்கேயாவது இருக்க போறியா என்ன? ஞானத்தை பெற்று தருகிறது அது இப்படி ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னா நீ அங்கதான் ஒப்படைச்சிட்டிய. ஞானியிடத்தில் உன்னை ஒப்படைத்தால் நீ ஞானியாக மலர்வாய் என்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப எனது ஞானத்தை தடுப்பது எது? எனது அகங்காரம், இந்த மனம், இந்த புத்தி. ஆனால் எது ஞானத்திற்கு தடையாக இருக்கின்றதோ அதுவே இப்ப இல்லை, ஏன்னா அது அங்க போயிடுச்சு. அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா பிரம்மமா தானே இருந்து ஆகணும். ஸோ தேர்ஃபோர் நீங்க சரணாகதி அப்படிங்கிற படி பார்த்தாலும் சரி, ஞானத்தின் படி பார்த்தாலும் சரி, உடல் மனம் புத்தியை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைதான் நீ அஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்றாய். ஆனால் உடல் மனம் புத்தி இல்லாத போது அப்படின்னா நீ சரணாகதி பண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சோ, அல்லது உடல் மனம் புத்தியை பொய் என்று தெளிவாக புரிந்து கொண்டாயோ, ஆட்டோமேட்டிக்கலி நீ பிரம்மமாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இன்னைக்கு கூட ஐ திங்க் ஞானேஸ்வரியில நினைக்கிறேன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் மனம் அல்ல என்று நீ முடிவெடுக்கும் போதே, ஏன்னா அதுதான் நம்மளால பண்ண முடியும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது மனசு வச்சு. மனம் நான் மனம் அல்ல, அதாவது சிதாபாசன் மனதிற்குள் இருந்து கொண்டு நான் மனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது சிதாபாசம் நான் மனம் அல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அப்ப சிதாபாசன் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும்ல. அதாவது ஒன்று இன்னொன்றை தான் என்று நினைத்தது, அப்ப அது அல்லன்னா அப்ப உண்மையில போய் நிற்கும்ல ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நான் என்னை தவறாக வேறொன்றாக நினைக்கின்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேறொன்று நான் அல்ல அப்படின்னா அப்ப ஒரிஜினல் நான் தானே நான் நிக்கணும். இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் உணர முயற்சி செய்யுங்கள். ஸோ தேர்ஃபோர் தி செகண்ட் பாயிண்ட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒருவேளை நீ அவங்கள முழுசா நம்பிட்டா அப்படின்னா, முழுசா சரணாகதி பண்ணிட்டா அப்படின்னா, இந்த உடல் மனம் புத்தியை அவரிடம் கொடுத்து விட்டால் அப்படின்னு அர்த்தம். பட் நேச்சுரலி நமக்கு அடுத்த செகண்ட் ஞானம் வந்துடும் அப்படிங்கிறது யாரும் அப்ஜெக்ஷன் இருக்க முடியாது. ஸோ அந்த சரணாகதி அளவுக்கு உங்களுக்கு இஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் நம்பிதான் பாருங்களேன். நம்பினாலே போதுமே, நினைச்சதெல்லாம் நடக்கும்ன்றாரு. அதனால கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக வைத்தால் அதுவே நமக்கு மிகப்பெரிய நன்மையை தருகிறது. மேற்கொண்டு சரணாகதியும் செய்துவிட்டால் அக்கணமே ஞானியும் ஆகிவிடுவோம். ஆதலால் ஞானிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்தால் அவர்களை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஏக்நாதர் இந்த ஸ்லோகங்களின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். உங்களுக்கு ஏதாவது தோணுனா சொல்லுங்க. எதுவும் தோணலன்னு நினைக்கிறேன். 45வது ஸ்லோகத்துக்கு சென்று விடலாமா? It is essential to bow to them so that seeker and saint become one. Though they appear as servants, they are masters of the self.
இதுவும் ஒரு அற்புதமான ஓவிதான். அவர்களை வணங்குவது அவசியமானது. அப்போது தேடுபவனும் சான்றோரும் ஒன்றாகிறார்கள். அவர்கள் தொண்டர்களைப் போல தோன்றினாலும் அவர்கள் தமக்கே தலைவர்களாக இருக்கிறார்கள். சரி, இப்போ ஞானிகளிடம் சரண் புக வேண்டும், ஞானிகளை வணங்க வேண்டும், ஞானிகளை நம்ப வேண்டும். இதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. சரியா? இப்படி நீ அவர்களை வணங்கினால் அல்லது நம்பினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ இவ்வளவு நேரம் குரு வணக்கம் அப்படிங்கிறத நம்ம சரஸ்வதி ஈஸ்வரனின் வணக்கம்ல இந்த கிரந்த ஆரம்பத்துல இருந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த குருவனத்தை கூட அவர் துவைத பாவத்துல சொல்ல விரும்பல. அவர் முழுக்க முழுக்க அத்வைத பாவத்தில் இருந்து கொண்டேதான் குருவனத்தை செய்து கொண்டிருந்தார். இங்கே ஏக்நாதன் என்ற ஒரு தனி பாவத்தை இண்டிவிஜுவல் கான்சியஸ் அவர் கொண்டே வரல. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே அந்த ஈஸ்வரனை வணங்குகின்றான், ஈஸ்வரனை புகழ் பாடுகின்றான். இப்படித்தான் அது வந்ததை நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்க. இப்ப இந்த சயின்ஸை பத்தி, இந்த சான்றோர்கள் ஞானிகளை பற்றிய பேச்சு வரும்போது நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு 2 இடத்துல யூஸ் பண்ணிட்டாரு. அதை கிட்டத்தட்ட பார்க்கும்போது கொஞ்சம் துவைத பாவத்துல இருந்த மாதிரியே தான் இருந்தது. ஆனா ஏன்னா அப்படியே சொல்லிட்டாரு. ஆனா வணங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. முதல்ல ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது ஏன்னா ஏக்நாதர் வணங்கினார் இல்லையா? ஏக்நாதர் ஆல்ரெடி ஞானி, அவர் துவைத பாவத்துல இல்லை. அப்போ அவர் பியூர் அத்வைதத்துல இருந்து வணங்கணும் அப்படின்னா ஈஸ்வரனையே வணங்கி கொண்டான்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனா இங்க நமக்காக சொல்லிட்டு இருக்கார், அந்த அஞ்ஞானிகள் ஞானிகளை வணங்க வேண்டும் அப்படின்னு. அப்ப நீ துவைத பாவத்துலதான் இனிஷியலி இருப்ப, அதனால வணங்கிட்டு போ அப்படின்னு 2 தடவை வணங்கிட்டார். ஆனா இங்க நீ வணங்கின மொமெண்ட்ல என்ன ஆயிடுவேன்னா நீ அவங்களா மாறிடுவ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அத்வைதத்துக்குள்ள போந்துறாரு. அப்போ முதலில் நீ வணங்குகிறாய், ஆனால் வணங்கிய பிறகு என்ன நடக்கிறது? அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அவர்களை வணங்குவது அவசியமானது. ஏனென்றால் தேடுபவனும் சான்றோரும் ஒன்றாகிறார்கள். துவைத பாவம் அங்கே மிகுந்து நிற்காது. போன ஸ்லோகத்திலேயே சரணாகதி பண்ணிட்டேன்னா நீ அவரும் ஒன்னாயிடுவ அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சு. பட் இங்க எக்ஸ்ட்ராவா அவர் சொல்ல விரும்புறது அதுதான். அவர்களை வணங்கும் போது நீ அந்த துவைத பாவத்தை விட்டு அத்வைதமாக மாறிவிடுகிறாய். இது அவர் சொல்ல நினைக்கிறது. அது போக அவர்களை பற்றி, அந்த ஞானிகளை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தையும் இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காரு. அவர்கள் தொண்டர்களை போல் தோன்றினாலும் அவர்கள் தமக்கே தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கண்ணன் எடுத்துக்கலாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம கண்ணனுக்கு சேவை பண்றோமா, கண்ணன் நமக்கு சேவை பண்றானா? கிருஷ்ண உணர்வு என்ற அடிப்படையிலே நான் கிருஷ்ணனை பற்றி வர்ணிக்கும் போது கண்ணன் எப்படியெல்லாம் நமக்கு சேவை ஆற்றுகின்றான் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நான் வர்ணிச்சிருக்கேன். பஞ்சபூதங்களாக இருந்து அவன் எனக்கு ஆற்றும் சேவை அப்படின்னு ஒவ்வொரு பூதத்திலும் எப்படியெல்லாம் எனக்கு அன்பு காட்டுகின்றான்னு வர்ணிச்சிருக்கேன். ஏன் ஒரு படி மேல போயிட்டு ஒரு புழுக்களாக இருந்து கொண்டு, பாக்டீரியாக்களாக இருந்து கொண்டு நான் வெளியேற்றும் மழங்களை கூட மக்க வைத்து அதை மீண்டும் பழங்களாக மாற்றி தரும் ஒரு சேவைன்னா அது சாதாரண சேவை கிடையாது. எப்படியெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இப்படி அந்த கண்ணன் எப்படியெல்லாம் நமக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். சரியா? இப்போ கண்ணன் நமக்கு தலைவனா நமக்கு தொண்டனா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டனை போல் தெரிகின்றான். தொண்டனை போல் தெரிகின்றான் என்பதற்காக அவன் தொண்டனா? உண்மையில் நமக்கெல்லாம் தலைவன் அல்லவா? அவன் இல்லை என்றால் அணுவும் அசையாது என்றால் அவன் எவ்வளவு பெரிய தலைவனாக இருக்கின்றான். என்னை ஆட்டுவிக்கின்றான் என்றாலே அவன் தலைவன் அல்லவா? நான் எண்ணத்தான் முடியும், ஆனால் என் எண்ணத்தை நிறைவேற்றவோ அல்லது எனக்கு நன்மை செய்யவோ அவனால் மட்டும்தான் முடியும் எனும் போது உண்மையில் எனக்கு தலைவன் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஆனால் பார்வைக்கோ தொண்டனாக அல்லவா தெரிகின்றான். என்ன சேவை செய்வேன் கண்ணா உனக்கு என்று நான் சிந்தித்து பார்த்தால் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணினாலும் அது நீ எனக்கு கொடுத்ததை திருப்பி கொடுத்ததா தானே ஆகும் அப்படின்னு நம்ம கிருஷ்ணாஃபீல்ல பேசியிருக்கோம். சரியா? நான் அவனுக்கு அபிஷேகம் பண்றேன், பணத்தை செலவழிக்கிறேன், என்ன வேணா பண்ண, அது அவன்தானே, அவன்தை நீ திருப்பி கொடுத்துட்டு நீ என்னத்தை சேவை பண்ணிட்டு கிளிக்கிற? கண்ணா என்னால் சேவை பண்ண முடியவில்லைடா. ஒவ்வொரு அனுக்ஷணமும் எனக்காகவே சேவை ஆற்றி கொண்டிருக்கின்றாய் நீ, ஆனால் திருப்பி கொடுப்பதற்கு என்னால் ஒன்றும் முடியவில்லையே. அதுல கடைசியா ஒண்ணு சொல்லியிருப்பேன்,
ஆனால் உன்னை கண்டறிந்தேன், தேடி தேடி கண்ணா உனக்கு சேவையாற்றும் ஒரு பெரும் வாய்ப்பை கண்டுபிடித்து விட்டேன் என்று பக்தன் மகிழ்வான். அது என்னவென்றால், கண்ணனுக்கு வேண்டியது, ஆனால் அவனிடத்தில் இல்லாதது என்னிடத்தில் மட்டுமே இல்லது. அது என்னன்னா, அவன் என்னிடத்தில் எப்படி விளையாடினாலும் அவனை புரிந்து கொண்டு நான் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதே அது. அல்லது அவனை முழுமையாக நம்பி அவனிடத்தில் என்னை ஒப்படைக்க வேண்டும் என்பதே அது. கண்ணனுக்கு கூட ஒரு ஆசை இருக்குடா. என்னன்னா, என்ன சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா அது என்னிடம் சுதந்திரம் கொடுத்து விட்டதால் அவனால் அதை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கின்றான். அதை என்னால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்று பக்தன் ஒரு முடிவு செய்கின்றான். விளைவாக எந்த சூழலிலும் என் பகவான் பகவான் என்பதை மறவாமல் ஆனந்த வெள்ளத்தில் திளைக்கின்றான். இதுவே பக்தன் பகவானுக்கு ஆற்றும் ஒரு சேவைன்னு நம்ம கிருஷ்ணாபில வர்ணிச்சிருக்கோம். சரியா? சோ இந்த ஆஸ்பெக்ட் நான் இங்க ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த ஞானிகள் அப்படிங்கிறவள் நமக்கு தொண்டர்களா அல்லது தலைவர்களா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இங்க நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ஞானிகளுக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஈஸ்வரனுக்கும் குரு ஞானிகளுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாதுன்னு நிறைய சொல்லிட்டேன். ஸோ தேர்ஃபோர் இங்க என்ன, நீ சான்றோர்களை சொல்லாம ஈஸ்வரனை கொண்டு வந்து சொல்லிட்ட அப்படின்லாம் சொல்லாதீங்க. இவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஈஸ்வரனோடு ஐக்கியப்பட்டவர்கள் தான். ஞானிகள் வேறு, ஈஸ்வரன் வேறு அல்ல. எப்படி ஒரு ஈஸ்வரன் தன் ஒவ்வொரு க்ஷணமும் நம் முன்னேற்றத்தை பற்றியே சிந்திக்கின்றானோ, அப்படித்தான் ஞானியும் கூட ஒவ்வொரு ஜனமும் நமக்காகவே வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அவர்கள் வாழ்வதே நமக்காகத்தான், நமக்கு ஆத்ம சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், so nothing wrong in equating with the Ishvara and with the ஞானி. And therefore finally அவர்கள் தொண்டர்களை போல் தோன்றினாலும் அவர்கள் தமக்கே தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஞானிகள் தொண்டர்களை போல் தோன்றுவார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் நமக்கெல்லாம் தலைவர்கள் அல்லவா? அவர்கள் நமக்கு தொண்டர்களாக முடியுமா? ஆனா தொண்டர்களா தானே இருக்காங்க. நமக்கு, அதாவது நமக்கு அவர்கள் தொண்டர்களாக இருக்கிறார்கள், நம்ம தான் அவங்களுக்கு தலைவனா இருக்கோம். சரியா? நமக்கு நம்மையே தலைவனாக ஏற்றுக்கொண்டு தொண்டு செய்கின்ற ஒரு அற்புதத்தை செய்கிறாள். அதுவும் சரணாகதி அடைந்த பக்தன் என்றால் வாய திறந்தே சொல்றான், நீதான்டா என் தலைவன் அப்படின்னு சொல்றான் கண்ணன். அப்படிங்கிற ரேஞ்சில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இந்த வரியை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் உண்மையில் தொண்டர்களை போல் தெரிந்தாலும் உண்மையில் அவர்கள் தலைவர்களே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. வேறு ஏதேனும் தோன்றினால் சொல்லலாமே. அதாவது இந்த ஞானிகள், அந்த கிருஷ்ணன் வந்து இன்னும் எளிமையாவும் ரொம்ப தாழ்மையாவும், அந்த பேர் என்ன, சகுனி கிட்டையும் சரி, துரியோதனன் கிட்டையும் சரியும் ரொம்ப எளிமையாவும் தாழ்மையாவும் அந்த சேவை பாவத்திலேயே கூட தொண்டாற்றுவான் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கிறேன்னா. கண்டிப்பா அண்ணன் லைஃப்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமா பார்க்கலாம். அதாவது யார் என்ன ஆசைப்பட்டாலும் அவர்களுக்காக அந்த மாதிரி தர்றதுக்கு அவன் தயாரா இருப்பான். உனக்கு நான் எப்படி வேணும் அப்படியே நான் உனக்கு வர்றேன் என்று அத்தனை பேருக்கும் அன்பை அள்ளி வழங்கி அந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அன்பென்ற பெயரிலே அவர்கள் ஆற்றியது சேவை அப்படின்னு தானே சொல்ல தோன்றுகிறது. ஆனாலும் நமக்கு தலைவர்கள் தான் அவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ தேர்ஃபோர் ஞானிகளை வணங்குவது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சிருச்சா? ஸோ கொஞ்சமேனும் நன்றி உணர்வு இருந்தா கூட we have to surrender to God அப்படின்றத நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்து சேவை செஞ்சது கூட அதான் தலைவனாதான் இருக்கான். ஆனா நமக்கு பாக்குறதுக்கு வந்து தொண்டன் மாதிரி தேரோட்டியா இருக்கான். ஆனா அவன் தலைவனே தான். கண்டிப்பா. அதாவது ஒரு நாட்டினுடைய மன்னன்ங்க, நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வந்து நம்ம கர்வம் அப்படிங்கறதெல்லாம் எங்க போயிருது அப்படின்னு நமக்கு தெரியுது. அவன் யாருன்னா ஒரு நாட்டின் மன்னனாக இருக்கின்றான். சரியா? ஆனா போர்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கான். he is ready to do that work with sincerity. அதுலயும் அந்த கண்ணனை பத்தி வர்ணிக்கும் போது அந்த டிரைவர் வேலையை அவன் எப்படி செய்வானாமா, அந்த அந்த அதாவது குதிரை ஓட்டும் வேலையை, அதாவது என்னது சாரதி, அந்த சாரதி அப்படிங்கிற அந்த வேலையை அவன் பண்ணும்போது
எப்படி நார்மலா ஒரு சாரதி வந்து அந்த குதிரைக்கு புல்லு வைக்கிறதுல இருந்து, குதிரையை குளிப்பாட்டுறதுல இருந்து, இந்த வண்டியை கழுவுறதுல இருந்து, இன்ஃபேக்ட் அந்த தலைவன், அதாவது இப்ப அந்த வண்டிக்காரன் வர்றான் அப்படின்னா அந்த கதவை திறந்து விட்டு அவங்களை ஏத்துறதுல இருந்து, ஆஸ்பெக்ட்ஸ் லைக் இந்த சேவகன் எப்படி எப்படியெல்லாம் செய்வானோ அதை 100% பெர்ஃபெக்டா கண்ணன் பண்ணுவதாக கதைகளிலே வந்திருக்கிறதை எல்லாம் காண்கின்றோம். ஸோ ஹவு ஹி இஸ் டூயிங் சேவா டு அதர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதையும் கண்டிப்பா எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதுலயுமே ரொம்ப எளிமையா தாழ்ந்து போறது தானே ரொம்ப சேவை செய்யறத காட்டிலும் அர்ஜுனனுக்கு ரொம்ப தாழ்மையாவும் அந்த இப்போ 11 அக்ஷோனி எல்லாம் கேக்குறான்னா துரியோதனன் அதையும் வந்து ஈஸியா கொடுத்துடுறான். ஓகே ஓகே ஓகே. கண்ணன் லைஃப்ல நிறைய இருக்கும், அதை தேடணும்னா நீங்க வேணா யோசிங்க. 46க்கு வேணா போலாம். இப்போ the sweetness of serving them is beyond the bliss of Brahman. Wow. Those who worship them with undivided love know the profound taste of the self. வேற ரேஞ்சில் சொல்லியிருக்காருங்க. அவர்களுக்கு தொண்டு செய்வதன் இனிமை பிரம்ம இன்பத்தையும் விட மேலானது, பிரம்ம சுகத்தை விட மேலானது. அவர்களை பிரிக்க முடியாத அன்புடன் வழிபடுபவர்கள் ஆத்மாவின் அழகான சுவையை உண்மையாக அறிவார்கள். யாராவது முதல்ல சொல்ல போறீங்களா? ஞானிகளுக்கு தொண்டு செய்வதன் இனிமை பிரம்ம சுகத்தை விட மேலானது. அவர்களை பிரிக்க முடியாத அன்போடு வழிபடுபவர்கள் ஆத்மாவின் ஆழமான சுவையை உண்மையாகவே அறிகிறார்கள். ஒன்னும் தோணலையா? அதாவது இந்த கல்பித வைத்தத்துல இருக்கிற அந்த சுகம் அத பத்தி இங்க பேசுறதா இருக்குன்னா, அதாவது ஒன்னஸ்ல இருந்துகிட்டே அந்த டூனஸ வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நிலை. பார்ப்பது அனைத்தையும் வந்து கிருஷ்ணனே எல்லாத்துலயும் இருக்கான், எனக்குள்ளயும் கிருஷ்ணனே இருக்கான் அப்படிங்கிற அந்த கிருஷ்ண பாவனையோட கண்ணனுக்கு சேவை பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட எல்லாருக்குமே வந்து சேவை அப்படிங்கறத செய்யறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஓகே, ஒரு ஆஸ்பெக்ட்ல நீ சொல்றதையும் எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு வேற மாதிரி தோணுது, நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா பிரம்ம சுகத்தை விட மேலானதுன்னு சொன்னாரு, சரியா? நீ சொல்றது கல்பித வேதத்துல கூட பிரம்ம சுகத்துக்கு ஈக்குவல் ஆயிடும். ஏன்னா பிரம்ம சுகம் தான் பட்டு பிரதிபலிக்கிறது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட், லைக் பக்த் அண்ட் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அது பிரம்ம சுகத்தை விட அதிகமாயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா இங்க பிரம்ம சுகத்தை விட அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை எப்படி ஈக்குவேட் பண்றது? ஞானிகள் எல்லாருமே வந்து இப்போ மோட்சத்தை இப்போ துக்காராம் மகாராஜ் வந்து வைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னா மாட்டேன்றாரு. ஏன்னா வைகுண்டத்துல அவருக்கு என்ன கிடைக்கும்னா பிரம்ம சுகம் கிடைக்கும். பட் இங்க வந்து பக்தனா இருந்து பகவானுக்கு சேவை பண்றதுலதான் அவர் சுகம் பாக்குறாரு. அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இதுவும் நீ சேம் போன சொல்றதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, அஜ்ஞானிக்கே பிரம்ம சுகத்தை விட மேலான சுகம் கிடைக்கும்ங்கிற மாதிரி எனக்கு புரியுது. சரியா? அப்ஜெக்ஷன் இருந்தா நீங்க சொல்லுங்க. எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அவர்களுக்கு தொண்டு செய்வதன் இனிமை அப்படின்னா நீ ஞானி ஆகல, சரியா? நீ அவர்களுக்கு தொண்டு பண்ணேனா, அவர்களை கும்பிட்டேனா, நீ சரண்டர் ஆனேனா, நீ அவங்களாம் ஆறிடுவ அப்படின்லாம் சொல்லிட்டாரு போன ஸ்லோகங்கள்ல. இப்போ நீ அவர்களுக்கு தொண்டு செய்கிறாய், நீ அஞ்ஞானியா தான் இருக்க, நீ ஞானி ஆகணும்ன்ற ஆசையில இருக்க. ஆசையில நீ அவங்கள பாக்குற, ஒரு முமுட்சுவாக இருந்து கொண்டு அவர்கள் ஆக வேண்டும் என்ற துடிப்போடு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு நீ அவர்களுக்கு சேவையாற்றுகிற, அவ்வளவுதான். ஞானிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம போவேனா? அப்படி நீ தொண்டு செய்கின்றாய் அல்லவா, அதுல உனக்கு என்ன சுகம் கிடைக்குதான்? பிரம்ம சுகத்தை விட மேலான சுகம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்ட, சரியா? அது எப்படிங்க பிரம்ம சுகத்தை விட மேலா கிடைக்கும் அப்படி இப்படின்னு தோணலாம். பட் எனிவே கண்டிப்பா நான் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, டெம்பரரியா கிடைக்கும். பிரம்ம சுகம் எப்பயுமே பெர்மனன்ட். பட் இந்த இது வந்து கிட்டத்தட்ட சாத்வீக சுகம்னு சொல்லுவாரு. ஞானேஸ்வரியில இந்த 7 விதமான சாத்வீக சுகங்கள் ஏற்படுமா, ரோமாஞ்சம் ஏற்படும், கண்ணுல இருந்து தண்ணி தானதாரியா கொட்டும், கைகால்லாம் நடுங்கும். ஸோ அப்படியே வந்து அந்த லவ் ஃபீலிங்கை வந்து வேற லெவல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க பொதுவா.
அதை வந்து சாத்வீக சுகத்துல தான் கொண்டு வருவாரே தவிர அது பிரம்ம சுகத்தம் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு வர மாட்டார். சோ அந்த ஞானி வந்து எப்பயுமே அந்த சுகத்துல இருப்பானான்னா இல்ல. ஆனா ஞானிக்கு சேவை செய்யும் போது நீ வந்து அந்த சுகத்துல இருக்கிறாய். அதாவது நீ இந்த குணத்துல தானே இருக்க, சாத்வீகம் என்ற அந்த குணத்துல இருந்து கொண்டு நீ சேவையாற்றுகின்றாய். அப்போது 7 விதமான அந்த சாத்வீக, அது என்னமோ சொல்லுவாரு, 8 விதமான சாத்வீகமா, அது 8 விதமான சாத்வீக சுகம் அவனுக்கு உண்டாகும் அப்படின்னு வர்ணிப்பாரு. ஸோ அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நீ தொண்டு செய்கிற அந்த சுகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது பிரம்ம சுகத்தை விட மேலானது. அப்படின்னா உலக சுகத்துல இதை விட மேலானது பிரம்ம உலக சுகத்தை அல்பங்கிறாரு பிரம்ம சுகத்தை கம்பேர் பண்ணா ஞானேஸ்வரியில. அதாவது பிரம்ம சுகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சொர்க்க சுகத்தையே சொல்லுவார். உலக சுகம் என்ன, உலக சுகம் ஏழைகள் உமி திவிடு தின்று சந்தோஷிப்பது போல பிரம்ம சொர்க்கத்துல இருக்கிறவனை ஞானி பார்த்தான்னா, சொர்க்க சுகத்தை அனுபவிக்கிறவன் ஞானி பார்த்தான்னா பரம ஏழைகள் தவிடு தின்று சந்தோஷிப்பதை பார்த்தால் அவனுக்கு எப்படி தோணுமோ அப்படி தோணுமா. ஏன்னா அவன் பிரம்ம சுகத்துல இருக்கான். பிரம்ம சுகத்துல இருந்து கொண்டு சொர்க்க சுகத்தை பார்க்கறான். பார்த்தா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஏழை குடிசையில ஒருத்தன் தவிடு தின்னுட்டு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுமோ அப்படி ஃபீல் ஆகும்ன்ற ரேஞ்சுக்கு பிரம்ம சுகம் என்பது உலக சுகத்தை விட்ட சொர்க்க சுகமே அல்போன்னு சொன்னாரு ஞானதேவர். ஆனால் இங்கே அந்த பிரம்ம சுகத்தை விட மேலானதாக ஒரு சுகம் இருக்க முடியும் அப்படின்னா ஞானிகளுக்கு சேவையாற்றும் போது அத்தகைய சுகம் உனக்கு கிடைக்கின்றது. அது உன்னை ஞானியாக மலர்விக்கின்றது. The period of transition between the அஜ்ஞானா and ஞானான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஈகோ விடும்போது அப்பேற்பட்ட அந்த பிடிப்பு, இந்த லோடு நீங்க துக்க நிவாரணமா கூட வச்சுக்கோங்களேன், அது துக்க நிவாரணம் தானே சொல்லணும் நீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா துக்க நிவாரணம் அப்படிங்கிறது பிரம்ம சுகத்தை விட மேலானது தானே இருக்குங்க. இத்தனை நாளாக ஈகோவின் பிடியில் இருந்து கொண்டு நான் பட்ட அல்லலில் இருந்து நான் விடுபடுகின்ற போது அந்த சுகம் என் குருநாதனா போல் நான் ஆக போறேன் அப்படின்னு அவங்களுக்கு சேவை பண்ணும் போது நமக்கு கிடைக்கின்ற சுகம், அந்த சுகம் என்பது கண்டிப்பாக பிரம்ம சுகத்தை விட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணும்னா அது தற்காலிகம்னு எடுத்துக்கலாம், ஆனா அது குணங்களில் ஒட்டி வருகின்ற சுகம்னு எடுத்துக்கிட்டாலும் தற்காலிகம்னு எடுத்துக்கிட்டாலும் பிரம்ம சுகத்தை விட மேலானதுன்றத நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளலாமே என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு ஏதாவது மாத்தி தோணுச்சுல, ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. காலையில கற்பூரம்னு ஒண்ணு பார்த்தோம். கற்பூரம் அப்படின்னா இருக்கிற இடம் தெரியாம அப்படியே கரைஞ்சு போயிடும் அந்த துகள் அப்படின்னு பார்த்தோம்ல. அது மாதிரி இங்க வந்து என்னுடைய அந்த ஈகோ வந்து டெமாலிஸ் ஆகி அந்த அன்பையும் தாண்டி அங்க அப்படியே என்னை நான் இருக்கேனா இல்லையா அந்த பிரம்மத்தை தாண்டி அப்படியே நான் கரைஞ்சு போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கரெக்டா? பியூரானா இருந்தா, அதாவது கற்பூரம் மாதிரி சுத்தமாக இருந்தால் அப்படின்னு சொல்ல வரையா? ஆமா ஆமா, ஈகோ போனாதானேன்னா அந்த பிரம்மத்தை தாண்டி அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஈகோ வச்சுட்டு அதை அனுபவிக்க முடியாது. அந்த தொண்டு செய்யும் போதே ஈகோ இல்லாம நான் செய்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த பாவம் எல்லாமே போய் அங்க நானே சொல்றேன். அதாவது அந்த ஈகோ கரையும் போது உனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா? அந்த ஈகோ கரையும் போது கிடைக்கிற சுகம் பிரம்ம சுகத்தை விட மேலானதுன்னு வச்சுக்கோ. தொண்டு செய்யும் போது வேற என்ன நடக்குது? ஈகோ தானே கரையுது. நீ மற்ற எங்க போனாலும் ஒரு ஈகோவோட தான் செயல்படுது. ஆனா குருவுக்கு தொண்டு செய்யும் போது ஈகோ அங்க இருக்க வழியே இல்லை. இப்போ டோட்டலா உன் ஈகோ கரையும் போது அங்கே பிரம்ம சுகத்தை விட மேலான சுகம் கிடைக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? நீ நெக்ஸ்ட் பாயிண்ட், அவர்களை பிரிக்க முடியாத அன்புடன் வழிபடுபவர்கள் ஆத்மாவின் ஆழமான சுவையை உண்மையாக அறிவார்கள். இந்த பாயிண்ட் தான் நான் தீபிகா சொன்ன பாயிண்டோட நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். கல்பித துவைதம் அப்படின்னு அவ சொன்னான். ஞானிகளாக மலர்ந்த பிறகும் கூட அவர்கள் வந்து தன்னை பக்தனாகவும் அவர்களை குருவை பகவானாகவும் பார்த்து வழிபட்டு கொண்டேதான் இருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அது வந்து ஆத்மாவின் சுவையாகத்தான் இருக்குமே தவிர வேறொரு சுவையாக இருக்காது, அல்லது இந்த பிரம்ம சுகத்தை விட மேலாகலாம் இருக்காது, பிரம்ம சுகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அவர்களை பிரிக்க முடியாத அன்புடன் வழிபடுபவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் பக்தன் என்ற பிரிவினை இல்லாமல் வழிபடுபவர்கள்னு அர்த்தம். சரியா? பகவான் பக்தன் இல்லாம எப்படி வழிபட முடியும் அப்படின்னு அடுத்த டவுட் வந்துடும். அதுதான் ஞானேஸ்வரியில சொல்லிட்டாரு, கல்பித துவைதம் அப்படின்னு சொன்னார். அதாவது நீயும் நானும் ஒண்ணுங்கிறத 100% தீர்மானமா இருந்தாலும்
ஆனால் இப்போது நான் பக்தன் வேஷத்திலும் நீ பகவான் வேஷத்திலும் இருந்து கொள் என்று அவர்கள் இந்த லீலைக்காக அவர்கள் பிரிந்தே இருப்பார்கள். ஸோ அது வந்து உண்மையில் பிரிந்தார்களா அப்படின்னு கேட்டா உண்மையில பிரியல. ஆனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும், ரெண்டு பேருமே ஒண்ணுதான், ஆத்மா தான் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஞான பக்தி அப்படின்னு சொல்றோம் இதை. ரெண்டு பேருமே ஞானியான மொமெண்ட் ரெண்டு மெர்ஜ் ஆயிடுச்சுதான். மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமல் துவைதமாக மலர்கின்ற அந்த விதம் இருக்கு இல்லையா, அந்த துவைதம் இங்கே பகவான் பக்தன் என்ற பெயராக மலர்கிறது. இப்படி வழிபடுபவர்கள்னு சொன்னாலே பகவான் பக்தன் தானேங்க. ரெண்டும் ஒன்னாயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வழிபட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு தோணிடும் உங்களுக்கு. அப்ப வழிபடுவாங்க, ஆனா ஒன்னசை விட்டுடாம. ஆன்சர் என்னால சொல்ல முடியும். சோ சும்மா நாச்சுக்கும் துவைதமாக லீலைக்காக அவர்கள் பிரிந்து கொண்டு ஆனால் வழிபடுவது போல் இருப்பார்கள். ஆனால் அங்கே கிடைப்பது பிரம்ம சுகமே மட்டுமே கிடைக்கின்றது. ஆத்மாவின் ஆழமான சுவை என்பது பிரம்ம சுகம் மட்டும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்ம சுகத்தை அவர்கள் உண்மையாக அனுபவிக்கின்றார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பிரம்ம சுகத்தை விட மேலானதுன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் கப்புன்னு நீ மேலானதுன்னு சொன்ன அதுக்கப்புறம் இறங்கிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பிரம்ம சுகத்தை விட மேலான சுகம் அப்படிங்கிறது சான்ஸே இல்லைன்ற மாதிரி தோணும். ஆனால் துக்க நிவாரணத்தில் கண்டிப்பா அது வருங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஈகோ கரையின் மொமெண்ட்ல அந்த சாத்வீக சுகங்கள் அப்படிங்கிற அந்த ரோமாஞ்சங்கள்லாம் வந்து ஏற்படும். இத்தனை நாட்களாக பட்ட அவஸ்தை குறையும் போது அந்த பிரம்ம சுகத்தை விட மேலானதாக நமக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இட் வில் நாட் பி பெர்மனன்ட்லி தேர். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆயிடுவாங்க. மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் கல்பித துவைதத்துல மறுபடியும் பிரிவாங்க. மறுபடியும் கல்பித துவைதத்துல பிரிஞ்சு அவங்க அனுபவிக்கிறது பிரம்ம சுகமாக மட்டும்தான் இருக்கும் என்ற உண்மை தத்துவத்தை புரிய வைப்பதாக நான் காண்கிறேன். எனிதிங் மோர் டு ஆட்? அதான் நான் சிவசக்தி சமவேசான்னு அமிர்த அனுபவல சொல்வேங்கல்ல, அது மாதிரி அந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து அந்த ஒன்றுபட்ட தன்மையை விட்டு விடாமலேயே ரெண்டாக பிரிந்து அவர்கள் வந்து எப்படி விளையாடணுமோ இஷ்டத்துக்கு விளையாடி பிரிவு இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். Okay. Okay, we will go to the next one. 47வது ஸ்லோகம். They are beyond nature, Prakriti. Though they take form, they remain changeless. அண்ணா, Their actions ஆத்மாவின் ஆழமான சுவையை உண்மையாக அறிவார்கள். அது அவர்களை பிரிக்க முடியாத அன்புடன் ஆத்மாவின் ஆழமான சுவை இஸ் ஈக்குவல் டு பிரம்ம சுவை, பிரம்ம சுகம்னு சொல்லிட்டேன்ல. சரி, அந்த ரெண்டா பிரிஞ்சத அவர்களை பிரிக்க முடியாத அன்புடன் வழிபடுவார்கள். அது வரைக்கும் தான் முடிச்சேங்கன்னு நினைச்சேன். சரி, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ அதுல என்ன சொல்லியிருந்தேன்? அவர்கள் பிரியாமல் பிரிவார்கள் அப்படின்னு, பிரிக்க முடியாத அன்புடன் அப்படின்னு சொன்னா பிரியாமல் பிரிந்து, ஏன்னா வழிபடுவார்கள் அப்படின்னாலே துவைதம் வேணும்ல, பகவான் பக்தன் அப்படின்னு வேணும். ஆனா பிரியாமல் பிரிவார்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியாத பக்தியுடன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்புடன் வழிபடுவார்கள். அப்படி வழிபடும் போது அவங்களுக்கு கிடைக்கிற ஆத்மா வந்து பிரம்ம சுகம் வந்து பிரம்ம சுகத்தை விட மேலானதெல்லாம் இருக்காது. அவர்கள் பிரம்ம சுகத்தை அனுபவிப்பார்கள். ஏன்னா அந்த சாத்வீக ரோமாஞ்சம் எல்லாம் ஏற்பட்டு ரெண்டும் ஒன்னாயிடுறாங்க. ஒன்னான அந்த மொமெண்ட் இந்த துக்க நிவாரணமும் அந்த ஆன்மீக சுகமும் சேரும் போது வேற லெவல்ல பீரிட்டு வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு செட்டில் ஆயிடும். செட்டில் ஆனதுக்கு அப்புறமும் அவர்கள் பிரிந்து அந்த பிரம்ம சுகத்தை மட்டும் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே. Sloka number 47. They are beyond nature, though they take form, they remain changeless. Their actions, worldly behavior do not bind them to cycle of karma. மீண்டும் ஞானிகளை பற்றிய ஒரு விஷயங்கள். அவர்கள்னா இந்த இடத்துல ஞானிகள், குருக்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இயற்கையை கடந்தவர்கள். இயற்கை அப்படின்னு இந்த இடத்துல மாயையை கடந்தவர்கள்னு அர்த்தம். உருவம் கொண்டிருந்தாலும் அவர்கள் மாற்றம் இல்லாதவர்கள். மாயையிலே இருந்தாலும் அவர்கள் பிரம்மமே. ஆக்சுவலா மாயையை கடந்த நிலையில பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிராமின் மாயையின் சம்பந்தத்தில் இருக்கும் போது ஈஸ்வரன் ஜீவன் பேர் கொடுப்போம். மாயையின் கடந்த நிலையில் இருக்கும் போது அதுக்கு பிரம்மம்னு பேர் கொடுப்போம். சரியா? ஆனா இங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா,
மாயை கடந்த நிலையில் தான் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டாரு, பிரம்மம்னு சொல்லிட்டாரு. பிரம்மம்னு சொன்னதுக்கு அப்புறம் உருவம் சொல்லக்கூடாதுல்ல. உருவம்னா ஜீவன் தானே சொல்லுவீங்க. அவங்க ஜீவனாவே இருந்தாலும் அவங்க பிரம்மன் தாண்டா என்று சொல்வதற்காக சொல்கிறார். உருவம் கொண்டிருந்தாலும் அவர்கள் மாற்றமில்லாதவர்கள். மாற்றமில்லாதவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பிரம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வர்ணனை. அவர்களின் செயல்களும் உலக நடத்தையும் அவர்களை கர்ம வினையில் பந்தப்படுத்துவதில்லை. அவர்கள் செயல் செய்து கொண்டிருந்தாலும் சரி, உலக நடத்தையும், ஸோ செயல்கள் பிளஸ் உலக நடத்தை எல்லாமே நடக்குதுதான். ஆனா இதுக்கும் அவங்க கர்மா சைக்கிள்ல அவங்க சிக்கிடுவாங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாத. ஸோ இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பிரம்மமாகவே ஆகிவிட்ட பின்னும் கூட அவர்கள் இந்த மாயைக்குள் இருக்கலாம். அப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் நார்மல் மனிதனை போல கர்ம வினைக்குள் இருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. அவர்கள் உருவம் கொண்டிருந்தாலும் மாற்றம் இல்லாதவர்களே. இப்போ உருவம் அப்படின்னா அது மாறிட்டு தானே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுடைய செல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா தன்னை உருவம் என்று அவர்கள் பாவித்தால் தானே, தன்னை பிரம்மம் என்று பாவித்ததால் அந்த பிரம்மத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்ற உணர்வில் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் மாற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னா இங்க அவர்கள் என்பது உருவத்தை கடந்த பிரம்மமாக இருக்கின்ற காரணத்தினால் மாற்றமில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. போக அவர்கள் செயல்களும் செய்வார்கள். அவங்க திட்டலாம், கோபப்படலாம், ஏன் கொலை கூட பண்ணலாம், அவங்க என்ன வேணா பண்ணலாங்க. ஆனா அவங்க பண்ணுகின்ற அந்த செயல்கள் கர்ம வினைக்குள் சிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட உடல் மனம் புத்தியே இல்லை, சரணாகதி அடைந்த பக்தனானால் அதை இயக்குவது ஈஸ்வரன் என்று ஆகிவிட்டது. அல்லது ஞானியானா கூட இவன் உடல் மனம் புத்தியிலிருந்து வெளியே வந்துட்டான், அப்புறம் இந்த உடல் மனம் புத்தி செய்கின்ற அந்த செயல் அப்படிங்கிறது இது வெறும் கருவியை இயக்க போவது இப்ப ஈஸ்வரன் ஆயிட்டான். அப்ப கர்ம வினை ஈஸ்வரனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் கண்டிப்பாக பூரண பிரம்மத்தில் இருக்கின்ற ஒருவன் உருவத்தோடு தென்பட்டாலும் பல செயல்கள் புரிந்தாலும் அவன் மற்ற நார்மல் மனிதனை போல் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே. அவன் பிரம்மமே உருக்கொண்டு வந்ததாக நீ பாவிக்க வேண்டும். எப்படி பிரம்மம் எப்போதும் சுத்தமானதோ அப்படி அவர்கள் என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் சுத்தமானவர்களே, கர்ம வினைக்குள் சிக்காதவர்களே. கர்ம பந்தம் அவர்களை தொட முடியாததாகவே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமான அந்த பிரம்ம பாவத்தில் இருந்து கொண்டேதான் அவர்கள் விளையாட்டிற்காக மாயைக்காக விதவிதமாக அவர்கள் தென்படலாம், வெளிப்படலாம். அவர்கள் உருவத்தோடு இருக்கலாம், அவங்க செயல் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன வேணா பண்ணலாம். But don't confuse with people's with the ordinary people like likes and dislikes ஓட பண்ணக்கூடிய அந்த நார்மல் பீப்புள்ஸோட நீங்க லிங்க் பண்ணிடாத. இந்த ஸ்திதி அப்படிங்கிறது எப்பயுமே பிரம்மஸ்திதியில தான் இருக்கும். அது ஆனந்தம் குறையாமல் அப்படியே தான் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. ஏன்னா நமக்கு டவுட் வரும், பிரம்மம்னா உருவமே இருக்கக்கூடாது, ஞானிகளை பிரம்மங்கிறாரே, ஏன்னா உருவம் இருந்தாலும் அங்க பிரம்மம் தாண்டான்னு புரிஞ்சுக்கும். பிரம்மத்தை அகர்த்தா போக்தான்னு சொன்னாரு, இவர் கர்த்தா போக்தாவா இருக்காரு அப்படின்னா இது மாயையில அப்படி தோற்றம் இவர்கள் அழித்து கொண்டிருப்பார்கள், ஆனாலும் பிரம்மம் தான். சோ இவர்கள் கர்த்தா போக்தாவாக இருந்தாலும் உருவத்தோடு இருந்தாலும் இவர்கள் பிரம்மமே என்று நீ தீர்மானமாக புரிந்து கொள் என்ற நோக்கத்தோடு இந்த ஸ்லோகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக நான் காண்கின்றேன். வேற என்ன சொல்லலாம்? இப்போ நடிகர் படத்துல நடிக்கும் போது அழுறான், சிரிக்கிறான், பல வில்லன் வேஷம் எல்லாம் போட்டுக்கிறான். ஆனா எதுனாலையும் பாதிக்கப்படாம இந்த எல்லா கர்மங்களும் நடக்கும். ஆனா எதுலையுமே அந்த நடிகன் அப்படிங்கக்கூடிய உணர்வை மறக்காம அவன் தெளிவா இருப்பான், எதுலையுமே பந்தப்பட மாட்டான், சுதந்திரமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். நீ சொன்னதை இன்னும் நல்லா மெருகேற்றி சொல்லணும்னா, நடிகர் வேஷம் போட்டு வந்துட்டான். இந்த வேஷத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், சட்டத்திட்டங்கள் இருக்கும், லா இருக்கும். இந்த வேஷம் அதை மீறி நடக்கும் போது அந்த வேஷம் அதை கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும். இந்த விதி எல்லாமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னா எடுத்துக்கொண்ட வேஷத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், ஆனால் அந்த நடிகனுக்கு அது பொருந்தாது. இப்போ இந்த வேஷம் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கொலை பண்ணிடுது அப்படின்னு சொன்னா, கொலை பண்ற மாதிரி அந்த காட்சி வருது அப்படின்னா, கொலை பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த சட்டத்திட்டத்தின்படி இவர்களை கைது செய்வார்கள், இவர்களுக்கு தண்டனை வழங்குவார்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கும். இப்போ இது நடிகருக்கா அல்லது வேஷத்துக்கா?
வேஷத்தை தான் அவங்க எவ்வளவு பிடிக்க முடியும், வேஷத்துக்கு தான் அவங்க வேணா தண்டனையும் கொடுக்க முடியும். ஆனால் இந்த நடிகன் தொடப்பட முடியாதவனாக இருக்கின்றான். சோ இவனை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இவனுடைய உணர்வு சச்சிதானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. பொய் தோற்றமாக இருக்கின்ற அந்த வேஷம் பொய்யாக கைது செய்யப்படலாம். இப்படித்தான் நீங்க புரிஞ்சுப்பீங்க இல்லையா? சோ தேர்ஃபோர் இந்த உலக கட்டுக்களில் அவர்கள் சிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கதை நீங்க இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாயையில இருக்கக்கூடிய விஷயம் அவர்களை தொடாது. ஏன்னா அவர்கள் மாயை கடந்த நிலையில் இருக்கிறார்கள். மாயையில இருந்தாலும் உடலை நான், மனசை நான், புத்தி நான் நினைச்சாதானே நீ மாயையில சிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப மாயையில இருந்தாலும் அவர்கள் அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நடிகர் தான். ஸோ நடிகர் மாயையில நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கூட எவனாவது ஓங்கி அடிப்பான், எவனாவது இவனை வந்து கட்டி பிடிச்சிட்டு கட்டி இழுத்துட்டு போயிட்டு ஜெயிலே கூட போடுவான். அப்போ உண்மையிலேயே நடிகர் ஜெயிலுக்கு போயிட்டான்னு அர்த்தமா? நடிகருக்கு அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த வினைகளாலுமே பாதிக்கப்பட மாட்டான், கர்ம வினைக்குள்ளேயும் சிக்க மாட்டான். பட் ஸ்டில் ஹி மே டூ சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிராப்த கர்மாவின் அடிப்படையில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. லீலை செய்யணும் அப்படின்னாலும் அந்த மைண்டை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிராப்த கர்மாவின் அடிப்படையில் ஈஸ்வரன் அந்த மைண்டை யூஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பான். ஆனா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம ஞானிகள் அவர் பாட்டுக்கு இருப்பாங்க. அதனால இட் வில் நாட் டச் தம், இட் வில் நாட் பைண்ட் தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ வந்து காவோபான்னா ஏக்நாத்தர் வந்து எழுதுன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டாரு ஏகநாத்தி பாகவதத்தை. ஆனா அந்த கர்மம் செய்யற மாதிரி தான் இருக்கும், ஆனா தான் செய்யல. அது வந்து ஏக்நாத்தர் தான், நம்ம அந்த குரு தான் செய்யறாரு. அப்படிங்கும்போது அந்த பந்தத்துல, அந்த கர்ம பந்தத்துல அவர் வந்து சிக்காம இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிறேன். சரணாகதி அடைந்த பக்தனுக்கு சொல்றேன் நான். கரெக்ட். இந்த உடல் மனம் இயக்கத்திற்கு தான் பொறுப்பல்ல என்ற அந்த பாவனை தான். நீங்க எவ்வளோ ஒரு நல்ல செயல் செய்தாலும் அதுதான், அது கெட்ட செயல் செய்தாலும் நான் செய்கிறேன் என்ற பாவனை அவங்களுக்கு சுத்தமா இருக்காது. அவங்களே செய்யாதப்போ அப்புறம் அந்த பலனான பலன் மட்டும் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆதலால் அவர்கள் வினையில் பந்தப்படுவதில்லை, கர்ம வினையில் பந்தப்படுவதில்லை அப்படிங்கிறது ஈஸியாவே புரிந்து கொள்ளலாம். 48. They do not grow weary of enjoyment, nor do they feel a forced urge to renounce. They always dwell in their natural state of being, acting effortlessly at all times. இதுவும் வந்து இந்த ஞானிகளை புரிந்து கொள்ளும் போது நீயும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்லோகமாகத்தான் இருக்கிறது. அதாவது இன்பங்களால் சலிப்படைவதில்லை, எதையும் துறக்க வேண்டும் என்று கட்டாய தூண்டுதலும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எப்போதும் தங்கள் இயல்பான நிலையிலேயே நிலைத்திருந்து எந்நேரமும் தடையின்றி செயல்படுகிறார்கள். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? இன்பங்கள் வந்து இன்பங்கள் அவங்களுக்கு சலிப்பா இருக்காது. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னா சி 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 அப்படின்லாம் சொல்ல மாட்டாருன்னு அர்த்தம். அப்படியா? ஆமா ஆமா. நான் வந்து பிரம்ம சுகத்துல எப்பவுமே ஒரு இன்பம் இருந்துட்டே இருக்கும்ல, அது சலிக்காது அப்படின்னு நினைச்சிருக்கேன். இல்ல இல்ல, இந்த இடத்துல அவர் வந்து உலக இன்பத்தை குறிப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கோ. அவர்கள் உலக இன்பங்களால் சலிப்படைவதில்லை. ஏன்னா பிராப்த கர்மாப்படி அவங்களுக்கு சில இன்பங்கள் வரத்தான் செய்யும். சில திடீர்னு ஒரு கோடி ரூபாய் எவனாவது வந்து கொடுப்பான். அப்கோர்ஸ் ஒரு சில ஞானிகள் வந்து கதைகள்ல சொல்லியிருப்பாங்க. யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் பணத்தை வந்து கையில தொட்டாலே அவருக்கு வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு கதை. அதோட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இங்க சொல்லப்பட்டது என்னன்னா, அவர்கள் இன்பங்களால் சலிப்படைவதில்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு இன்பம் வரும்போது அதை வெறுக்க மாட்டார்கள்னு அர்த்தம், அதை அனுபவிப்பாங்கன்னு அர்த்தம். அதையும் பிரம்ம சுகமாகவே அனுபவிப்பார்கள்னு அர்த்தம். அதுவும் பிரம்மம்தான் என்று உணர்ந்து அனுபவிப்பார்கள் என்ற அர்த்தம். அதுவும் தானே தான் தனக்கே சுகத்தை கொடுக்கின்றேன் என்ற உணர்வோடு அனுபவிப்பார்கள் என்ற அர்த்தம். இப்படி உலக இன்பத்தை கண்டு வெறுப்ப வேண்டாம், ஏன்னா உலகத்துல இன்பமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இன்பம் போல் எது வருகிறதுன்னா பிரம்ம சுகமே தான் இன்பம் சுகம் போல் வெளிப்படுத்துகிறது மனசின் வழியாக. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அதை வந்து வெறுக்கணும்? அப்ப நான் என்னையே நான் வெறுக்கிற மாதிரி இல்லை ஆயிடும். அப்ப என்னுடைய உணர்வே மனதில் பட்டு இன்பம் போல் வெளிப்படுகிறது, படட்டும்.
யாராவது எனக்கு இன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் எனக்கு நானே தான் கொடுத்துக்கிறேன். யாராவது எனக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னாலும் அது எனக்கு நானே தான் கொடுத்துக்கிறேன். அப்போ பிரம்ம சுகமே அல்லது பிரம்ம சுவையே வெளிப்பாட்டிலே என்னை விரும்புவது போலவும் என்னை வெறுப்பது போலவும் எனக்கு இன்பம் கொடுப்பது போலவும் துன்பம் கொடுப்பது போலவும் வரலாம். இதனால் அவர்கள் எதுவும் பாதிப்படைவதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வரி இன்பங்களால் செழிப்படைவதில்லை, எதையும் துறக்க வேண்டும் என்ற கட்டாய தூண்டுதலும் அவர்களுக்கு இல்லை. அதாவது கண்டிப்பா எல்லாத்தையும் திறந்து போய் தான் ஆகணும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே வரிதான், ரெண்டு வேற வேறன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே ஒரே வரிதான். மெயினா பர்டிகுலரா இன்பத்தில் அவர்கள் வெறுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும்தான், துன்பத்தில் சுழிப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம இந்த பாயிண்ட் மட்டும் இந்த ஸ்லோகம் மென்ஷன் பண்ணுது. நான் ஒரு சில கதைகள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க இன்பமே அடைய மாட்டார்கள், அவர்கள் இன்பம் வந்தா ஓடி போயிடுவாங்க, அந்த ஞானதேவர் அப்பா காட்டுக்கு போன மாதிரி அப்படின்னு எல்லாம் இல்லை. அதனாலதான் ஞானதேவர் கூப்பிடுறாரு, டே 100 பிராஸ்டியூட்டுக்கு மத்தியில கூட ஜம்முன்னு நீ சந்தோஷமா வாழ முடியும்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எத்தனை இன்பங்கள் உன்னை தீண்டினாலும் இன்பத்தில் நீ அடிக்கட்டு ஆக மாட்டேன்னு அர்த்தம். துன்பங்கள் தீண்ட மாட்டேன்றது நீ அடிக்க ஆக மாட்டேன்றது எல்லாருக்கும் ஈஸியா தெரியும், அதனால அதை மென்ஷன் பண்ணல இந்த இடத்துல, இன்பங்களை மட்டும் மென்ஷன் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்பங்களால் செழிப்படைவதில்லை, எதையும் துறக்க வேண்டும் என்ற கட்டாய தூண்டுதலும் அவர்களுக்கு இல்லை. உடனே நீங்க திருவள்ளுவர் பாயிண்ட கொண்டு நீங்க வாதாட வேண்டாம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம்னு சொல்லி இருக்கிறாரே, அது துறவுன்ற அதிகாரத்துல சாதகனுக்காக சொல்லப்பட்டது, ஞானிகளுக்காக சொல்லப்பட்டதுன்னு நீங்க பாட்டுக்கு நினைச்சிடாதீங்க, சரியா? அதாவது எதிலிருந்து நீ எதையெல்லாம் விடுகின்றாயோ அதனால் வருகின்ற துன்பத்திலிருந்து விடுபடுகிறாய், இது சாதகனுக்குன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அது ஞானிக்கு அல்ல, சரியா? அப்போ இங்க எதையும் துறக்க வேண்டும் என்ற கட்டாய தூண்டுதலும் இல்லை. ஏனென்றால் எது இருந்தாலும் அது என்னை பாதிக்காது, இது இல்லைனாலும் பாதிக்காது இருந்தாலும் பாதிக்காது. அப்படிங்கிறப்போ அதை துறந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அதை துறக்கலைன்னா அதுல இருந்து எனக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு கிடையாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா ஒரே ஒரு பாயிண்ட தான் இங்க மென்ஷன் பண்ண விரும்புறாங்க. ஏன்னா நீங்க ஞானிகளை பார்க்கும்போது அவங்க ஏதாவது இன்பத்தை அனுபவிப்பது போல் நீங்க காணலாம். உடனே ஐயையோ இவங்களும் இப்படித்தானா, அப்ப இவன் ஞானி இல்லையா அப்படின்னு எல்லாம் தேவையில்லாம நீங்க கற்பனை பண்ண வேண்டாம் என்பதாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். அது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தாலே தெரியும், அவங்க இன்பத்தை அனுபவிக்கும் போது ஒரு நார்மல் பர்சன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் இந்த ஞானிகள் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இவன் பிரம்ம சுகத்தை தான் அனுபவிக்கின்ற ஃபீலிங்ல அனுபவிச்சுட்டு இருக்கானே தவிர இந்த சுகம் இல்லைனாலும் அதே சுகத்துலதான் இருக்க போறான். அது வரும்போதும் இருக்கும் போதும் போகும்போதும் அவனுக்கு ஒரே மாதிரிதான் இருக்க போகுது. நம்ம ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியல, நம்ம ராஜபாளையத்துல கிளாஸஸ் எடுக்கும்போது ஆரம்ப காலகட்டத்துல இந்த எக்ஸாம்பிள் சொல்லி கிளாஸ் எடுப்போம். நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சேர் இருக்கு, ஒரு ஞானி இருக்கான், ஒரு அஞ்ஞானி இருக்கான், அல்லது ஒரு 3 சேர் போட்டு வச்சிருக்கீங்க, அதுல ஞானி உட்காந்துருக்கான், அஞ்ஞானி உட்காந்துருக்கான், இன்னொரு எம்டி சேர். இப்போ ஒரு அழகான பெண் வருகிறாள், அந்த அழகான பெண் அந்த ஞானி உட்கார்ந்து இருக்கிற அந்த சேர் இருக்கு இல்லையா, அந்த அருகில் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது ஞானி எப்படி உணர்வார் அப்படிங்கிறத கேள்வியா வைப்போம் இல்லையா. இனி நெக்ஸ்ட் அஞ்ஞானிக்கும் அதே மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறா. அண்ட் ஃபைனலி ஒரு மரக்கட்டை இருக்கு, ஆனா சேர் யாரும் இல்லை, அந்த சேரை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான், சரியா? இப்போ இந்த 3க்கும் நீங்க டிஃபரன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நாங்க பொதுவா கேள்வி கேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு அப்படின்றத ஓட்டி பாருங்க. அதுல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஞானியும் அவர் வாரி அணைத்து கொண்டு ஆனந்தப்படுவார் அப்படின்னு தான் சொல்லியிருப்போமே தவிர ஐயையோ போடா சீ சீ அப்படின்னு ஒதுக்கி விடுவார் அப்படின்னு நம்ம சொன்னது இல்லை. அந்த அஞ்ஞானியும் கட்டி அணைக்கும் போது அவனும் பயங்கரமா சந்தோஷப்படுறான். பட் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவோம். என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவோம் அப்படின்னா, இந்த அஞ்ஞானி அனுபவிக்கின்ற சுகமும் அந்த ஞானி அனுபவிக்கின்ற சுகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவள் கட்டி அணைப்பதை மாயை என்று பார்க்கின்றான், இவன் பிரம்ம சுகத்தையே தான் அந்த இன்பத்தில் அவன் பார்க்கின்றானே தவிர அவன் வேற எதையோ அனுபவிக்கல, சரியா? இது ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதே பெண் ஓங்கி காரி துப்பி விட்டு செவிட்டில் அடித்து விட்டால் ஞானிக்கும் அதே பண்றா, அஞ்ஞானிக்கும் அதே பண்றா, அதே மாதிரி மரக்கட்டைக்கும் பண்றா. இப்ப நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்பயும் அந்த ஞானி மேபி எதிர்த்து ஏதாவது 2 கேள்வி கேட்கலாம், அல்லது அமைதியா போகலாம், லெட் இட் பி. ஆனா அவருடைய மகிழ்ச்சியின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா,
வெளித்தோற்றத்துல அவர் வந்து கோவப்படுற மாதிரி கூட காட்டிக்கலாம், வெளித்தோற்றத்துல அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள முதல்ல அந்த கிஷ் பண்ணும்போது என்ன அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது திட்டிட்டு போகும்போதும் அதே ஆனந்தம் தான் இருக்கும். உள்ள எல்லளவும் விகாரம் இல்லாமல் வெளி பார்வைக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸா வேணா காட்டிக்கலாம். சரியா? இப்ப இங்க நம்ம ஆள் இருக்கான்ல அஞ்ஞானி, ஸோ இவனை காரி துப்பும்போது டோட்டலா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் அடிக்ட் ஆயிடுவான், அது வேணும் வேணும்னு ஏங்கிட்டு இருப்பான். அவ அந்த மொமெண்ட் அவர் என்ஜாய் பண்ணிட்டு அவ போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அதை மறந்துடுவாரு. ஏன்னா அடுத்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இவன் அவ போனதுக்கு அப்புறம் அந்த மொமெண்ட்டே தான் திரும்ப திரும்ப நினைச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானே தவிர அடுத்த மொமெண்ட்டுக்கு போகவே மாட்டான். திருப்பி அவன் வந்து அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னாலும் வெந்து நூலாயிடுவான். அந்த நூந்து நூலான அந்த மொமெண்ட்லயே தான் கடைசி வரைக்கும் இருப்பானே தவிர அந்த மொமெண்ட்டையும் கடந்து போக மாட்டான். இவர் அந்த மொமெண்ட்டையும் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அழகா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மொமெண்ட்டையும் கடந்து அந்த அடுத்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எவ்ரி மொமெண்ட் இஸ் ஈக்குவல் ஃபார் அ ஞானி, பட் எவ்ரி மொமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் ஃபார் அன் அஞ்ஞானி என்று நாம் சொல்லியிருப்போம். இந்த மரக்கட்டையை ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த மரக்கட்டை மாதிரி ஞானின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்னது அது எல்லா நேரமும் அவர் ஒரே மாதிரி இருப்பாருன்னா அது என்ன மரக்கட்டையா? அவர் கிஸ் பண்ணும் போதும் எதுக்கும் போதும் ஒரே மாதிரி இருப்பாருன்னு எக்ஸ்பிரஷன் டிஃப்ரெண்டா காட்டுவாருதான் நானும் சொல்லிட்டேன். பட் உள்ளுக்குள்ள அவர் ஒரே மாதிரி தான் இருப்பார். உள்ளுக்குள்ள அந்த பிரம்ம உணர்வை மட்டும்தான் அவர் ரசிப்பார், ஆனந்தப்படுவார். வெளியில அவர் காட்டுறது எக்ஸ்பிரஷன். இன்ஃபேக்ட் அந்த பெண்ணும் அவர் பிரம்மமாகவே காண்கின்றார். அந்த பெண் காட்டிய எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதும் பொய்ன்றது அவருக்கு தெரியும். அவர் உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த ஆனந்தத்தை மட்டுமே பார்க்கிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதை உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா கிருஷ்ணா ஃபீலுக்கு வாங்களேன். கண்ணன் வந்து கண்ணாஃபில கிருஷ்ணாஃபில இருக்கீங்க நீங்க. அப்போ அந்த பெண் வந்து முத்தம் கொடுக்கிறாள், கண்ணனாகவே பார்த்து அனுபவிக்கிறீங்க. அந்த பெண் வந்து அடிக்கிறாள், கண்ணன் என்னை அடிக்கின்றான். ஸோ கண்ணன் என்ன அடிக்கிறான்டா. அப்ப பக்தன் வந்து கண்ணன் என்ன அடிக்கிறான்டா, சுகந்தான். கண்ணன் என்ன கிஸ் பண்றான்டா, சுகந்தான். இங்க எங்கேயுமே வந்து கண்ணன் கண்ணன் பார்க்கும் போதும் உள்ளுக்குள்ள ஆனந்தம் குறையவில்லை. ஆனால் வெளியில உங்களுக்கு டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஷன் வேணா நீங்க பண்ணிக்கலாம். சரியா? கண்ணன்ட்டு நீங்க ஃப்ரெண்ட்லியா கூட கோச்சுக்கலாம். இல்ல என்ன கண்ணா நீ அடிக்கிற என்ன, ஆனா அடிக்கிறத சந்தோஷப்பட்டுக்கிட்டே கேட்கலாம், தப்பில்லை. ஸோ லைக் தட் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல நமக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க என்ன பாயிண்ட்டுக்காக இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? யா, இன்பங்களால் செழிப்படைவதில்லை அப்படிங்கிற பாயிண்ட்டுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஞானிகள் அப்படி இந்த உலக இன்பத்தை வந்து வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள், அதையெல்லாம் தொடமாட்டார்கள், துறந்து விடுவார்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கலாம் இல்லையா? அது இல்லை என்று சொல்வதற்காக கொண்டு வந்த ஸ்லோகமாக நான் இதை காண்கின்றேன். சோ அவர்கள் இன்பங்களால் செழிப்படைவதில்லை, எதையும் துறக்க வேண்டும் என்ற கட்டாய தூண்டுதலும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எப்போதும் தங்கள் இயல்பான நிலையிலேயே நிலைத்திருந்து எந்நேரமும் தடையின்றி செயல்படுகிறார்கள். இதைத்தான் நான் அந்த சேர் எக்ஸாம்பிள் மூலியமா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எப்போதும் தங்கள் இயல்பான நிலையிலேயே அப்படின்னா எப்போதும் தங்கள் இயல்பான நிலைங்கிறது பிரம்மஸ்வரூபம், பிரம்ம சுகம் அப்படின்னு அர்த்தம். சரியா? எப்போதும் பிரம்ம சுவையிலேயே பிரம்ம சுகத்திலேயே இருந்து கொண்டு. சோ அவ வந்து மொத்தம் கொடுக்கும் போதும் சரி, அவ அடிக்கும் போதும் சரி, அல்லது வாட் எவர் ஹேப்பன், அவர்கள் பிரம்ம சுகத்திலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர் கலையவே கலையாது. அவர்கள் எப்போதும் தங்கள் இயல்பான நிலையிலேயே நிலைத்திருந்து எந்நேரமும் தடையின்றி செயல்படுகிறார்கள். நிலைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து மரக்கட்டை மாதிரி சேர் மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாட்டான். அவன் வந்து துப்பும் போது அவன் எதிர்த்து கேள்வி கேட்பான், என்னடி லூசா அப்படின்னு கூட கேட்கலாம், என்ன வேணா அவன் திட்டலாம் கூட திட்டலாம், செயல்படுவார்கள். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பிரம்ம சுவை அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும். எப்போதும் இயல்பான பிரம்ம சுவையிலேயே தான் இருப்பார்கள். அப்போ வெளிக்காட்டுகின்ற எக்ஸ்பிரஷன் டிஃபரெண்டா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆனந்தம் அப்படியே இருக்கும் என்று நம்ம சொன்ன அந்த சேர் எக்ஸாம்பிளோட நீங்க அதை லிங்க் பண்ணுங்க. இவர் சொன்ன அந்த 3வது வரி கூட மிக அழகாக நமக்கு புரிந்துவிடும். எப்போதும் தங்கள் இயல்பான நிலையில் நிலைத்திருந்து எந்த நேரம் தடையின்றி செயல்படுகிறார்கள் அப்படின்னா they will also express based on the situation அர்த்தம். அந்தந்த தருணத்திற்கு ஏற்றாற் போல் அவர்கள் செயலாற்றுவார்கள் அப்படின்னு அர்த்தம். கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, சண்டை கூட போடுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. it doesn't mean that எதுவுமே பண்ணாம அப்படி இருப்பாங்களாக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனா உள்ளுக்குள்ள அப்படிதான் இருப்பாங்க, உள்ளுக்குள்ள அந்த பிரம்ம சுவையிலேயே தான் இருப்பாங்க. பட் வெளியில அவர்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் அவர்களிடத்தில் இருக்கும் என்று இந்த ஸ்லோகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இதுல வேற என்ன புரிஞ்சுக்கலாம் அண்ணா? இது இப்போ லாட்ரி டிக்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்வீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு லாட்ரியில ஏதோ லட்சமோ கோடியோ கிடைச்சிரும். அவனுக்கு அந்த இன்பம் வந்து கிடைச்சிருக்கு, அதை அவன் வந்து தவிர்க்க மாட்டான், அதனால அடிமையும் ஆக மாட்டான். எப்படி அடிமையும் ஆக மாட்டான் அப்படிங்கிறத வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அந்த பிச்சைக்காரனை மதிக்கவே மாட்டாங்க அந்த ஊர் மக்கள். ஆனா
இப்போ லாட்ரியில லட்சம் அடிச்சிருச்சு அப்படின்னதுமே அவனை வந்து புகழ்வாங்க செய்வாங்க என்னென்னமோ சொல்லிட்டே போவாங்க. நான் அதுட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் வந்து சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த இன்பத்தை வந்து தவிர்க்காம அதை வச்சுக்கிறான், அதை திறக்கவும் மாட்டேங்கிறான். அதாவது அந்த லாட்ரி டிக்கெட்ல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி திறந்துடலாம் அப்படின்னு வந்து இருக்காது. ஏன்னா பந்தம் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு பயம் இருக்கிறவனுக்கு தான் திறக்கணும்னு வந்து முயற்சி பண்ணுவான். ஆனா அவனுக்கு திறக்கவும் இல்லை, அந்த இன்பத்தினால அந்த பணத்துக்கு அடிமையும் ஆகல, இந்த புகழுக்கும் அடிமையாகல அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கிறேன். அந்த 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 வெளி இன்பத்தினாலையும் சரி, வந்தாலும் சரி, வெளியில இருந்து இன்பம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, தன்னுடைய ஆனந்தம் அப்படிங்கிறது எல்லளவும் குறையாம, எதையும் துறக்காமையும் சரி, அந்த இன்பத்தை தவிர்க்காமலும் சரி, நிம்மதியா ஆனந்தமா அடிமையாகாம இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். கண்டிப்பா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உன்னையே எடுத்துக்கலாமே. நீ என்ன சொல்லுவ? அண்ணா, நீங்க என்ன திட்டும் போது ஐயோ நம்மால் அவர் வேதனைப்படுகிறாரே என்று என் மனம் வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? யார் சொன்னது? எனக்கு எந்த விதமான வேதனையும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த உன்னை திட்டும் போது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுவேன். பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அஃபெக்ட் ஆகாம இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆக முடியாது இல்லைங்க. நான் கோபம் என்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா, கோபம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு ஒரு தீப்பந்து மாதிரி. அந்த தீப்பந்து என்ன முதல்ல சுட்டுட்டு தான் வந்து அதை நான் இன்னொருத்தருக்கு எரிஞ்சேன்னா அவங்கள போய் சுடும். என்ன சுடாமல்லாம் நான் வந்து உங்களை சுட முடியாது. அந்த உண்மையான கோபம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஞானிகள் படுகின்ற கோபம் அப்படிங்கிறது அல்லது ஞானிகளுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தங்களை எதுவுமே செய்யாத ஆனாலும் வெளிப்பாடு இருக்கும். அப்போ நம்ம ஒருத்தரை வந்து திட்டுறோம் அப்படின்னா முழுமையான அன்பிலே நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது, நானும் அதுவும் ஒன்று என்ற உண்மையான பூரிப்பிலே பண்ணும்போது, இது மாயை என்ற தெளிவிலும் பண்ணும்போது, அங்கே மாயை தான் அழுது கொண்டிருக்கிறது என்ற புரிதலிலே பண்ணும்போது, நானே தான் அழுது கொண்டிருக்கிறேன் என்னிடத்தில் அப்படின்னு புரியும் போது, இவ்வளவும் அந்த தெளிவு இருக்கும்போது எல்லாமே எக்ஸ்பிரஷனா தான் இருக்கும். பிரம்ம உணர்வோட எக்ஸ்பிரஷனா மட்டும்தான் இருக்குமே தவிர உண்மையான ஒரு வேதனை அப்படிங்கிறது இருக்க வழியே இல்லை என்று நாம் சொல்லி இருக்கின்றோம் அல்லவா? அதை கூட எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓகேம்மா. ஓகே தென் 1 hour ஓடி போயிடுச்சு. நீதியை நாளை பார்க்கலாம்.